எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்க கனிகா அவர்களோட பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம். கனிகா அவர்கள் 1982 ஜூலை 3ஆம் தேதி மதுரையில் பிறக்கிறாங்க. எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும், எனது மதுரை பொண்ணா கனிகா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், மதுரையில் தான் பிறக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேருமே என்ஜினியராக இருக்கிறதுனால இவங்களுமே நல்லாவே படிக்கிறாங்க. இவங்க சூப்பராக படிச்சிருந்ததுனால இவங்க தமிழ்நாடு எஜுகேஷன் ஆஃப் எக்ஸலண்ட் அப்படிங்கிற அவார்டையும் இவங்க வாங்குகிறாங்க. அதாவது படித்து முடித்த உடனேவும் இவங்களுக்கு அவார்டோட தான் இவங்களுடைய கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் இன்ஜினியராக இருக்கிறதுனால இவங்களையும் எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே ஆர்வமாக இருந்திருக்கு. அந்த டைமில் தான் இவங்க ராஜஸ்தானில் இருக்கிற பிர்லா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற காலேஜில் தன்னோட இன்ஜினியரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரான கனிகா அங்கே போனதுக்கப்புறம் தான் இவங்க ரொம்ப ஃபேஷனபுளாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நார்த் இந்தியா பீப்புள் எப்பயுமே கொஞ்சம் ஃபேஷனாக இருப்பாங்க. அதாவது ஒரு சில ஏரியாவில் ரொம்ப கொடூரமாக இருந்தாலும் நிறைய ஏரியாங்களில் அவங்க ரொம்ப ஃபேஷனபுளாக இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும். இவங்க நார்த் இந்தியாவில் இருந்துக்கிட்டேவும் நிறைய மாடலிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு அதாவது என்ஜினியரிங்கில் இருந்து இவங்களுக்கு மீடியா மேலே ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. இவங்க ராஜஸ்தானில் தன்னோட படிப்பை முடிச்சுட்டு சென்னை வராங்க. அந்த டைமில் தான் மிஸ் சென்னை ஆடிஷன் நடக்குது. அதில் அதாவது 2001ஆவது வருஷம் இவங்க மிஸ் சென்னை ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் கிடையாது, மிஸ் சென்னை டைட்டிலையும் இவங்க வாங்குகிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் அட்வர்டைஸ்மெண்ட் வாய்ப்புகளும் வருது. அந்த டைமில் தான் 2002ஆவது வருஷம் 5 ஸ்டார் அப்படிங்கிற படத்தில் இவங்க ஹீரோயினியாகவும் அறிமுகமாகறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்னா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா லீட் ரோல் பண்ணியிருப்பார். தமிழ் சினிமாவுக்கு அப்புறம் 2003ஆவது வருஷம் இவங்க தெலுங்கு சினிமாவிலையும் அறிமுகமாகறாங்க. 2004ஆவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எதிரி படத்தில், அதாவது மாதவன் நடித்த படத்தில் வந்து இவங்க வந்து லீட் ரோலே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃப் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக சேரன் வந்து இவங்களை தான் திருமணம் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் 2005ஆவது வருஷம் டான்சர் அப்படிங்கிற படத்துக்கு வந்து இவங்க நடிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இவங்க 2006ஆவது வருஷம் மலையாள சினிமாவுக்குள்ளேயும் என்ட்ராகிறாங்க. 2007ஆவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஏராக இருக்குது. ஏன் அப்படின்னா, தல அஜித் அவர்களோட வரலாறு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இப்படியே இவங்களுடைய லைஃப் போய்கிட்டு இருக்கும் பொழுது சடனாக பார்த்தீங்க அப்படின்னா திருவிளையாடல் அப்படிங்கிற சீரியலில் இவங்க என்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. இப்படியே நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு இவங்களுடைய லைஃபு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. 2008ஆவது வருஷம் ஜூன் 15 ஷாம் அப்படிங்கிற ஒருத்தவங்களை இவங்க திருமணம் பண்ணுறாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட க்ரீன் கார்டு ஹோல்டர். இவர் அங்கேயே வசிக்கிறதுனால இவங்க திருமணம் ஆக்கி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2010 பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருடைய பெயர் வந்து ஷாம். பிறந்த உடனே அவருக்கு சில உடல்நல குறைபாடு இருந்ததுனால அந்த டைம் இவங்களுடைய லைஃபோட ரொம்ப மோசமான நாட்களாக இவங்க வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. பட் காட் கிரேஸால் அந்த பையன் ரொம்ப நல்லாவே வந்துட்டார். ஸோ அதுக்கே வந்து கண்டிப்பாக இவங்க நிறைய டைம் வந்து கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 2017 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் வந்து ஃப்ராக்சர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கடவுளோட புண்ணியத்தெல்லாம் மறுபடியும் இவங்க வந்து நலமாக்கி வர்றாங்க. இதுக்கு நடுவில் தான் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக ஒளிபரப்பாகிக்கிட்டு இருக்க எதிர்நீச்சல் படத்தில் வந்து எதிர்நீச்சல் நாடகத்தில் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரி ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரோலில் வந்து இவங்க ரொம்ப சூப்பராகவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் கிடையாது, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா KPY, அதாவது 2006ஆவது வருஷம் நடந்த கலக்கப்பகுதி 6 ஷோவில் வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மல்டி டேலண்டட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம கனிகாவை சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவும் மல்டிபிள் ஆக்ட்ரஸாகவும் இருக்காங்க. இடையில பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியலில் இருந்து இவங்களை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சாங்க. இல்லை, எந்த சீரியலில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரையும் அந்த சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அழகான ரொம்ப சூப்பரான நடிப்பு இன்னும் வந்து மக்களை ரசிகர்களை ஈர்த்துக்கிட்டே தான் இருக்குது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மெயின் ஸ்ட்ரீம்ஸ் மீடியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சீரியல் ஆக்ட்ரஸ் வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே அவங்களுடைய கேரியர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. சில காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அமெரிக்காவிலேயே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுமே ஐ திங்க் க்ரீன் கார்டு ஹோல்டர். ஆல்ரெடி இவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே க்ரீன் கார்டு ஹோல்டராக இருக்கார். ஸோ உங்களுக்கு ஈஸ்வரி, அதாவது எதிர்நீச்சல் ஈஸ்வரியை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா ரிலேட்டடான வீடியோக்களை தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு ஆக்ட்ரஸோட பயோகிராஃபியை நாளைக்கு நம்ம கொண்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.